إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளரும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களுக்கு பின் நல்லதை எடுத்து சொன்ன நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா என்னும் கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏகேரியனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் அளவில்லா பேரன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என இறைவனம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அந்த மனிதனுடைய வாழ்நாள் முடிவுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டை வைத்திருக்கின்றான். ஒன்று, இந்த உலகத்திலே பாவமான காரியங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தையும், இந்த உலகத்திலே யார் நன்மையான காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தையும் இறைவன் தயார் செய்து வைத்திருக்கிறார். இப்ப நன்மையான காரியங்கள் நாம் செய்கிறோமா, நன்மையின் பக்கம் நாம் இருக்கின்றோமா என்பதை இறைவன் அதை கணக்கிடக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான். அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும், கோடான கோடி மனிதர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோரையும் சேர்த்து அல்லாஹ் ஒரு நஷ்டவாளியுடைய பட்டியலிலே இறைவன் வைத்திருக்கிறார். அல்லாஹ் 103வது அத்தியாயத்தில் அதிகமான நபர்கள் நாம் அறிந்த இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இறைவன் ஒன்றை படைத்து அந்த படைப்புடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருந்தால் இறைவனுடைய சத்தியம் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரிகிறது. இறைவன் ஒன்றிலே சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவம் அபரிவிதமானது. அல்லாஹ் சூரியன் மீது சத்தியம் செய்ய, சூரியன் இல்லாமல் நீங்க உலகம் இயங்குமா? சந்திரன் மீது சத்தியம் செய்கிறான்னு சொன்னா சந்திரன் இல்லாமல் உலகம் இயங்குமா? அதே போல அல்லாஹ் காலத்தை சொல்லி காட்டுகிறான். காலம் எவ்வளவு முக்கியமானது. கால நேரம் நம்மளுடைய உயிர்கள் அனைத்துமே எப்படி காலத்துடைய நிர்ணயத்துல தான் இருக்குது. ஒரு செகண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப
காலம் என்பது அவ்வளவு முக்கியமானது. காலத்தின் மீது இறைவன் சத்தியம் விடுகின்றான். காலத்தின் மீது சத்தியமாக இறைவன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். வல்அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். மனிதன், ஒட்டுமொத்த மனிதனை அல்லாஹ் சொல்றான், மனிதன் நஷ்டத்துல தான் இருக்கிறான். பிறகு யார் அல்லாஹ் வெற்றியாளர்கள், யார் நஷ்டத்தில் இல்லை என்பதை பிறகு அல்லாஹ் அடுத்தடுத்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுறான். இல்லல்லதீன ஆமனு, யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, அமிலு நன்மையான காரியங்கள் செய்கிறார்களோ, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நன்மையான காரியங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் அடுத்தடுத்த வசனத்திலே சொல்லி முடிக்கின்றான். இப்ப இந்த உலகத்திலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மையான காரியங்கள் செய்வதற்குண்டான அந்த நேரத்தையும் காலத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு ஒதுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் அப்படியே பின்னால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரமலானுடைய மாதம் வந்தது. ரமலானுடைய மாதத்திலே நாம் இதே போல இருந்தோமா? கிடையாது. ரமலானிலே நமக்கு கடமையான நோன்பு இருந்தாலும் அந்த மாதத்திலே தொழுவது போல இன்றைக்கு நாம் தொழுவது கிடையாது. அந்த மாதத்திலே நாம் இறைவனிடத்தில் அழுது அதிகமாக பிரார்த்தனை செய்தோமோ அது போல இன்றைக்கு நாம் பிரார்த்தனை செய்வது கிடையாது. அந்த மாதத்திலே திக்ரு செய்திருப்போம், அந்த மாதத்திலே அதிகமான தான தர்மங்கள் கொடுத்திருப்போம். இவ்வளவு நன்மைகளை நாம் அந்த மாதத்திலே செய்திருப்போம். இன்னைக்கு எப்படி நமக்கு இதே பிரச்சனைகள், இதே கடைகள், இதே வியாபாரம், இதே வேலை, இதே போல இருந்ததோ அதே மாதிரி தான் அன்றைக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்னங்க? இன்னைக்கு நாம காலையில ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பள்ளி வாசல்கள் காலியா இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். ரமலான் மாசத்துல அப்படிதான் இருந்தோமா? அல்லாஹ் நன்மையை தருவான், நன்மையை எதிர்பார்த்து நான் பள்ளிக்கு ஓடோடி வந்தேமே. இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? நன்மையின் பக்கம் விரைங்கள், நன்மைதான் அதிகமானது என்பது அதிகமாக வலியுறுத்தப்பட்ட நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நம்மளுடைய அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் இப்படிதான் இருந்தாங்களா? அவருடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சா? அவங்க நன்மையின் பக்கம் விரைவில் அப்படி முன்னோடியாக இருப்பாங்க. சஹாபாக்கள் அவங்க எப்படிப்பட்டவங்களா? அவங்க வாழ்க்கை தெரியுமா? அவங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களாகத்தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. திண்ணை தோழர்கள் சொல்லுவாங்க, என்ன அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஏதேனும் ஒரு ஹதீஸ் வராதா, ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனம் வராதா என்று ஏகக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. பொருளாதாரம் இல்ல, காசு இல்ல, அடுத்த வேலை சாப்பாட்டுகள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடன் நீங்க இருங்க, உங்களுக்காக நான் உழைத்துக் கொண்டு வருகிறேன். இன்னைக்கு என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரோ அதை சொல்லுங்க, எனக்கு நான் அதை செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்று அவரிடத்தில் அப்படி ஒரு ஒப்பந்தமே இருக்கு. பொருளாதாரத்தை நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு அதுல பங்கு, நன்மையில எனக்கு பங்கு என்று அவர் இருந்தார். நீங்க நம்ம அப்படி இருக்கிறோமா பாருங்க. நம்ம வாழ்க்கையில நாம் நன்மை செய்வதில்லை, நன்மையான காரியங்கள் செய்வதில் நாம் ஓடோடி செல்வது என்பது ரொம்ப குறைவு. நன்மையின் பக்கம் விரைய வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்தியும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதன் பக்கம் ஓடுகிறோம் பாருங்க. பொருளாதாரத்தின் பக்கம் ஓடுகிறோம், குடும்பத்தின் பக்கம் ஓடுகிறோம். வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இதெல்லாம் வேணும், மாற்றுறது கிடையாது. ஆனால் அது இந்த உலகத்தோடு முடித்து விடக்கூடியது இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை வலியுறுத்தி காட்டினார்கள்? ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதன் இறந்துருவான், அவனுக்கு மௌத்து வரும், அவன் மறந்து விட்டான் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒரு மனிதன் இறந்து விட்டால் ஒரு மனுஷன் இறந்துட்டானா அவனுடைய 3 விஷயங்கள் பின்தொடரும் சொன்னார். 3 விஷயங்கள் பின்தொடரும். அவன் சேர்த்து வைத்த இந்த உலகத்தில் சேர்த்து வைத்தானே அந்த செல்வம், அவன் இந்த உலகத்திலே பிறந்தானே அவனுடைய தாய் தந்தை, அவனுடைய பிள்ளைகள், மனைவி, குடும்ப உறவுகள், அது அதே போல அவன் சேர்த்து வைத்த நன்மையான காரியங்கள் என்று சொன்னார். அவன் கூட அப்படியே அவனுடைய மரணத்தினால மறைக்கக்கூடிய நேரத்தில் அது வரைக்கும் அவனோடு வரும், அவனை அடக்கம் செய்வார்கள். அதிலே 2 திரும்பி வந்தோம்னு சொன்னான்.
ஒன்றே ஒன்று மட்டும் நிலைத்திருக்கிறது. என்ன தெரியுமா? அவன் சேர்த்து வைத்த அமல்கள் என்று சொன்னான். சேர்த்து வைத்த அமல்கள், நன்மையான காரியங்கள். நம்மளோட இறுதி வரைக்கும் இருக்கிறது என்னங்க? குடும்பமா, செல்வமா, பொருளாதாரமா, நம்மளுடைய செல்போனா, நம்மளுடைய காரா, எதுதான் முக்கியத்துவம் கொடுப்போமே. ஒரு செல்போன் வேணும், ஐபோன் வேணும், 1.5 லட்சம் ரூபாய்க்கு வேணும், அதான் இடத்துல அடம்பிடிப்போம். நாம காசு இல்லை, கடனை வாங்கியாவது வாங்குவோம். காரா இருந்தாலும் அப்படிதான், வீடா இருந்தாலும் அப்படி, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகள், இல்லல்லதீன ஆமனு வ அமிலு, அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், நம்பிக்கை கொண்டு நன்மையான காரியங்கள் செய்யும். அப்ப இந்த நன்மையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறானே, இந்த நன்மை உங்களிடத்துல எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு? சஹாபாக்கள் இடத்துல அவ்வளவு ஆர்வங்கள் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இருந்த எண்ணமே, ஒரு காரியம் செய்யறதுக்கு நம்ம என்ன நினைப்போம்? பொருளாதாரம் இருக்கணும், ஒரு காரியம் செய்யறதுக்கு உடல் உழைப்பு இருக்கணும், உடம்பு தேகம் இருக்கணும். பள்ளிவாசலுக்கு காலையில பஞ்சத்தொல்லை வரும்போது என்ன நினைப்போம்? பள்ளிவாசல் 3வது மாடியில இருக்கு, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு, என்ன ஆச்சு, நம்ம எப்படி போறது, நடக்க முடியல, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, இப்படிலாம் நம்ம நினைப்போம். நம்ம ஏதோ ஒரு குறிக்கோள் நினைக்கிறோங்க, ஏதோ ஒன்று இருந்தால் நான் அப்பதான் செய்வேன் நம்ம நினைக்கிறோம். சஹாபாக்கள் அப்படியே நினைச்சாங்க. பொருளாதாரம் இல்ல, காசு பணம் இல்ல, அவங்களால தான தர்மம் செய்ய முடியவில்லை என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களோடு செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, அவர்களால் பொருளாதாரத்தை வாரி இழக்க முடிகிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய முடிகிறது. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வழி இல்லையே, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லையே, எங்களுக்கு அந்த நன்மை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தரக்கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேட்டாங்க. நீங்க நம்ம அந்த மாதிரி கேட்டுக்கோமா பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து பாருங்களேன், நீங்க நாமளே சுய பரிசோதனை செய்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நமக்கு காலங்கள் ஓடுகிறது. கிட்டத்தட்ட நமக்கு 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 30 வயசு, 20 வயசு, எத்தனையோ ஆண்டுகள் கடந்து இருக்கிறது. ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள், 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எவ்வளோ? 3650 நாட்கள் ஓடிடுச்சு. அப்படி 10 வருஷத்துக்கு அப்படியே காலங்கள் எத்தனையோ நாட்கள் ஓடுது. நாம என்னங்க செஞ்சிருப்போம்? நாம் நன்மையான காரியங்கள் செய்வதிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன அதிகபட்சமாக செய்திருப்போம்? நான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சஹாபாக்கள் முன் இருந்தார்களே, இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? கண் முன்னால் இருந்தாங்களே, அவங்க என்ன தியாகம் பண்ணிருக்காங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த சஹாபாக்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை அப்படியே இழந்தவர்களாக இருந்தார். ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாரு. மனைவியை இழந்திருக்கிறார்கள், குழந்தையை இழந்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள், சிறு வயதிலிருந்தே வளர்ந்த அந்த நாட்டை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகம், அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த அந்த சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு முழல் கூட்டத்தார்கள் வருகிறார்கள். இந்த முழல் கூட்டத்தார்களை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. பரிதாபமாக இருந்த அந்த முழல் கூட்டத்தாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த பரிதாபப்பட்டு அவர்களுக்கு ஏதாவது நாம் நன்மை செய்ய வேண்டும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த மக்களை அழைக்கிறார். மக்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டாங்க தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, வல் தந்துரு நஃப்ஸின் மா கத்தமத் லிகத், இறை நம்பிக்கை கொண்டு நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்துங்க, நீங்கள் மறுமைக்காக எதை சேர்த்து வைத்தீர்கள் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்க. அந்த சேமிப்பு என்னங்க? காசா, பணமா? எது அந்த சேமிப்பு? மறுமைக்கான நன்மைகள் தான் அந்த சேமிப்பு. யாரை பார்த்து கேட்டாங்க பாருங்களேன், இந்த மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்தவர்கள் சஹாபா. உயிரை கொடுவது, போர்ல கலந்துக்கிட்டவங்க, எல்லாத்திலையும் அவங்க செலவிட்டவங்க, ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை வாரி இறைத்தவர்கள், தன்னிடத்திலே ஏதுமில்லை என்றாலும் அதை பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, குறைவானதாக இருந்தாலும் அது பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாரிவனாக இருந்த அந்த சஹாபாக்களிடத்தில் பார்த்து கேட்டாங்க, நீங்கள் மறுமைக்காக என்ன செலவு செஞ்சீங்க? நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. பேர்பட்ட ஒரு கேள்வி அவரிடத்துல கேட்டுக்கான்னு சொன்னா, இதுல நாம எந்த லிஸ்ட்ல இருக்கோன்றதை நினைச்சு பாருங்க. அதனால நிக்க முடியுமா அவங்களோட? ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஃபஜர் தொழுகைக்கு யாருமே இருக்கிறது பள்ளிவாசல்ல. அல்லாஹ் இடத்துல நாளை மறுமையுடைய நாளிலே
அல்லாஹ்வுடைய முன்னால் எல்லா மக்களும் நிற்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றி இல்லையா? அல்லாஹ் தொழுகை தானே முதல் கேள்வியா கேட்பான். அப்படி தொழுகையை குறித்து அல்லாஹ் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அந்த கேள்வியிலே ஒருவன் சரியாக பதிலை அளித்தான் என்று சொன்னார் அவருடைய அனைத்து கேள்விகளும் இலகுவாகும் என்று சொன்னார். ஈஸியா நம்ம இடத்துல அந்த கேள்விக்கே பதில் இருக்கிறதா? அதுக்கு பதில் என்ன தெரியுமா? நாம் இருக்கக்கூடிய நம்முடைய பகுதிகளிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்ல தான் அதுக்கு பதில். காலைல ஃபஜர்ல போய் பாருங்க, ஒரு சப்புக்கு ஆள் இருக்காது. ஜும்மாவுக்கு இன்னைக்கு இவ்வளவு பேர் வரவே ஏன் ஃபஜருக்கு வர்றது இல்ல? ஏன் ஃபஜருடைய தொழுகை நம்ம இடத்துல இல்ல? அதனுடைய நன்மைகளை குறித்து நாம் அறிவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், காலை ஃபஜருடைய தொழுகை இருக்கிறது இல்ல, இந்த ஃபஜருடைய தொழுகையில் இருக்கக்கூடிய முன் சுன்னத் இருக்கு பாருங்க, வெறும் முன் சுன்னத், வேற எதுவுமே கிடையாது. மற்ற தொழுகையெல்லாம் சொல்லல, வெறும் முன் சுன்னத்துக்கு உண்டான நன்மை எவ்வளவு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒட்டுமொத்த உலகத்தையும் விட சிறந்தது சொன்னார். ஒரே ஒரு முன் சுன்னத்தை ஒருவர் நிறைவேற்றினார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய புகழை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவியை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்தது சொன்னார்களே, அந்த நன்மையை நாம் அடைஞ்சிருக்கிறோமா? ஃபஜர் தொழுகையில் அவ்வளவு ஒரு வீக்கா நம்ம இருக்கிறோமே. பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், தொழுகை என்பது நமக்கு கட்டாய கடமை இல்லையா? தொழுகை அவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தொழுகையிலே நமக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் இருக்கும் சொன்னா, நாம எப்படி நன்மை அடுத்தடுத்த நன்மைக்கு எப்படி நம்ம போறோம்? முதல் ஸ்டெப்பே தொழுகை தானேங்க. மார்க்கத்துக்குள்ள வந்துட்டோம், அடுத்தது நமக்கு எது கடமையாகுது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்சுன், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ், அதை சொல்லிட்டோம். பிறகு என்ன? தொழுகை இல்லையா? அந்த தொழுகையிலே நம்ம முதலிலே தடங்கள் இருந்தால் நாளை மறுமையுடைய நாளிலே நம்மளுடைய பதில்கள் எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப நம்ம இடத்துல தொழுகையை நாம் சரி செய்து விட்டால், பள்ளிக்கு போகணும், என்ன நேரம் ஆனாலும் பள்ளிக்கு போகணும், ஏதோ ஒரு நாள் உடம்பு சரியில்லை பரவாயில்ல, ஆனால் அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியாக அதிலே ஆப்சென்ட் ஆகாம நாம் சரியான முறையில் நம்மளுடைய தொழுகையிலே நாம் கவனத்தை செலுத்தினார் என்று சொன்னால் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அடுத்தடுத்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் சரியாக அமையும். இது செய்து அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே இருந்தது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் கேட்டா, எங்களோடு அந்த பணக்காரர்கள் அவங்க தான தர்மங்கள் செய்யறாங்க, எங்களுக்கு நீங்க வரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய எதை கத்து கொடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லணும்னு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லுங்க. அது உங்களுக்கு நன்மைக்கு அவர் செய்த அந்த தர்மத்துக்கு பாரமாக மாறும் சொன்னாங்க. பொருளாதாரம் இல்லைன்னா கூட எவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்துறாங்க. இதே செய்தியை தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னாங்க. ஒரு நேரத்துல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவங்க வீட்டுல அதிகமான வேலை இருக்கு, வேலையின் காரணமாக அவங்க கைகள் எல்லாம் காய்ச்சி போயிருது, மிகப்பெரிய ஒரு வேதனையில் இருக்கிறாங்க. சரி, தன்னுடைய தந்தை தானே நம்முடைய நாட்டு ஜனாதிபதி, அவங்கள்ட்ட போய் ஒரு அடிமையை வேலைக்கு கேட்டாங்க, அவங்க அனுப்ப மாட்டாங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் போய் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த சிரமத்துக்கு, அந்த கஷ்டத்துக்கு அவங்க சொன்னது, இதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இதே திக்கிறதா அவங்க சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லுங்க. இதே நாம நம்முடைய நண்பர்கள் சொல்லி பார்த்தேன், அவங்க என்ன கிண்டல் பண்றியான்னு கேட்பாங்க, பிள்ளையாரியான்னு கேட்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவ்வளவு நேசித்தவர்களாக இருந்தார். அவர்கள் உயிரை விட நேசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார். அல்லாஹ்வுக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பிறகு தன்னுடைய மகனை அவ்வளவாக நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஈரத்துடன் சொல்லுவாங்க. அப்படி நேசித்த அவர்களிடத்துலதான் சொன்னாங்க, இதை விட சிறந்ததை நமக்கு சொல்லட்டுமா? எவ்வளவு பெரிய நன்மைக்காக முக்கியத்துவம் கொடுக்கலையா? சிறந்ததுக்காக முக்கியத்துவம் கொடுக்கலையா? இந்த விஷயத்திலே நாம் நம்மளுடைய விஷயத்துல அவ்வளவு நன்மை என்பது அவ்வளவு அவசியமானது என்பதை நம்ம பார்த்துக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான்.
சூரா முல்க்ல அல்லாஹ் சொல்ற இரண்டாவது வசனமாக அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு. இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு மரணம் இருக்கிறது. அந்த மரணத்திற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நான் ஏன் உங்களுக்கு அருள் இருக்கிறேன் தெரியுமா? ஏன் கொடுத்திருக்கேன் தெரியுமா? உங்களிலே நன்மையான காரியங்கள் யார் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லிட்டார். நன்மையான காரியம் யார் செய்ய போறீங்க, பாவமான காரியங்கள் யார் செய்ய போறீங்க என்பதை சோதிப்பதற்காகவே இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்ததாகவே சொல்லிட்டார். உலக வாழ்க்கை அதுக்காக தான் தரப்பட்டிருக்கு. இப்ப இதுல நாம் நன்மையான காரியங்கள் எவ்வளவு செய்ய போறோம்? நன்மை செய்வதற்கு என்பது நாம் என்ன அளவுகோல்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை சஹாபாக்கள் கேட்டாங்கல்ல, எங்களுக்கு தான தர்மம் செய்ய முடியல, வழி இல்லையே. பிறகு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள், நீங்க இன்னும் அதிகமான நன்மைகள் செய்யுங்க. சலாம் சொல்றாங்களா, சலாமுக்கு பதில் சொல்லுங்க. அது அதிகமான நன்மைகள் இல்லையா? வரக்கூடிய வழிகளிலே கல்லோ முள்ளோ கடந்தால் அதை அகற்றுங்கள், அது உங்களுக்கு நன்மைன்னு சொன்னாங்க. உங்களுடைய சகோதரியை பார்த்து நீங்கள் புன்முறுவல் சிரிங்க, அது உங்களுக்கு நன்மைன்னு சொன்னாங்க. நீங்களாம் அப்படியே சலாம் சொன்னா பதில் கூட வராத ஒரு காலகட்டத்தில் இருக்கும். பதில் வரல, இப்படி நம்ம போயிட்டு இருக்கோம் பாரு. நன்மைக்கு என்பதற்கு பஞ்சமே இல்லை. நன்மை நமக்கு மார்க்கத்திலே அதிகமாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அவ்வளவு இருக்கு, செய்வதற்கு தான் ஆள் இல்லாமல். நம்ம மறுமையில நமக்கு மிக முக்கியமானது நன்மை தான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அம்மா மன் சகுலத் மவாசினு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராலியா. யாருடைய நன்மைகள் கணக்கிறதோ அவர்தான் சொர்க்கத்திலே பிரவேசிப்பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நன்மைகள் கணக்கும், நன்மை அதிகமா இருக்கும். இப்ப நன்மையின் பக்கம் நாம் அதிகமாக விளையக்கூடியவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் நாம் நம்முடைய நன்மைகளை இழக்காதவர்களாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாளை மறுமையுடைய நாளிலே ஒரு மனிதன் அதிகமான நன்மைகளோடு வரும். நம்ம இந்த தான தர்மம் செஞ்சிருப்போம், நன்மைகளை செஞ்சிருப்போம், அதிகமான நன்மைகள், ஒரு மிகப்பெரிய ஒரு மலை போல குவித்து கொண்டு வருவார். அவரு அல்லாஹ் இடத்துல வந்து இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வார்? அவருடைய கணக்கு உள்ளதெல்லாம் பாவம். நன்மைலாம் நிறைய செஞ்சிருப்பாரு, இந்த ஒரு பக்கம் என்ன பாவத்தை அதிகமா செஞ்சிருப்பார். ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருப்பார், ஒரு மனிதனை பற்றி குற்றம் சொல்லியிருப்பார், ஒரு மனிதனத்தில் பொய் பேசியிருப்பார், இப்படி எல்லா விதமான அநியாயம் பண்ணியிருப்பார், மோசனம் பண்ணியிருப்பார். இப்படி எல்லாமே ஒன்றாக செய்து அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பாவமான காரியங்கள் செய்திருப்பார். என்ன ஆகும்? அதன் மூலமாக அவருடைய நன்மைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே குறைந்து ஒன்றும் இல்லாமல் போகும். இறுதியாக இன்னொரு மனிதர், இறைவா இவர் என்னை பத்தி மோசடி செஞ்சிட்டாரு, என்னை பத்தி புறம் பேசிட்டாரு, என்னை பத்தி பொய் சொல்லிட்டாரு என்று சொல்லி இறுதியாக ஒரு மனிதர் வருவார். அப்படியா, இவருடைய ஏதாவது நன்மை இருக்கா எடுத்து கொடுக்கறதுக்கு பார்ப்போம். இல்லையா, அவருடைய பாவத்தை தூக்கி இந்த மனிதனை போட்டு மிகப்பெரிய நஷ்டமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர் தான் உலகத்திலே திவாலான மனிதர் என்று சொன்னார். நன்மைகளோடு இருக்கணும், அதே நேரத்தில் அந்த நன்மையை பாதுகாப்பதற்கு உண்டான அனைத்து விதமான வழிகளையும் நாம் செய்யணும். இந்த நன்மை தான் நாளை மறுமையிலே நாளிலே சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்யும். இணையத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் வழியாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நாம் இரண்டாவது வார ஜும்மாவை பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்காக நாம் தர இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அடுத்த வாரம் ஜும்மாவுடைய வசூல் திருப்பூர் மாவட்டத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய யாசின் கிளை என்ற ஒரு கிளைக்காக வழங்கப்பட இருக்கிறது. அவங்களுடைய அந்த பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தையும், அங்கு வந்து மிக முக்கியமான ஒரு இடமா அந்த இடம் இருக்குது, மக்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 26 லட்சம் ரூபாய் உடனடியாக தேவைப்படுது. பள்ளியோடைய கட்டுமான பணி இடத்தை வாங்கிட்டாங்க, ஆனால் கட்டுமானத்துக்கு என்று ஒரு தொகை தேவைப்படுது. பள்ளிவாசலுடைய நன்மைகளை நாம் எல்லாம் உணர்ந்திருக்கிறோம். யார் ஒருவர் பள்ளிவாசல் ஒன்றை கட்டுகிறாரோ அதற்கு பகரமாக அல்லாஹ் அவர்களுக்காக சொர்க்கத்திலே அது போன்ற ஒன்றை கட்டണം. நம்ம சொல்றோம், சொர்க்கம் என்பது
நிர்ணயப்பட்டுதான் ஆயிடுச்சு. மறுமையில் என்ன, யார் ஒரு பள்ளிவாசலுக்கா அவங்க எவ்வளவு பெரிய நன்மைகளுடையதாக இருக்கு பாருங்க. அப்படி நன்மையுடையதாக இருக்கிறது அந்த பள்ளிவாசலுக்காக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஜும்மாவுடைய வசூல அதிகமாக கொடுங்க. நன்மை செய்வதில் நாம சளைச்சிடக்கூடாது. நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, என்னடா ஒவ்வொரு மாசமும் வருது, ஒவ்வொரு வாரம் ஜும்மால கொடுக்குறோம், கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம், நிராசை அடையவே கூட. ஏன், அல்லாஹ் இடத்துல கிடைக்கக்கூடிய நன்மை என்பது அவ்வளவு அபரிவிதமானது. ஒரே 1 ரூபாய் தான் நம்ம கொடுத்துருப்போம், சின்ன தொகையை தான் கொடுத்துருப்போம். ஆனால் அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய அளவில் பார்க்கணும். அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய பாதையில செய்யக்கூடிய உதவியை கொடுத்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸல் ஹப்பத், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளாதாரத்தை வாரி இறக்கிறார்களோ, அவர்களுக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தெரியுமா? அல்லாஹ் ஒரு விதையை சொல்லி காட்டுறான். இப்போ தானியத்தை விதையை சொல்றான் அல்லாஹ். நீ எப்படி ஒரு விதையை பூமியிலே போட்டால் அது பல மடங்காக வருமோ, பன்மடங்காக பெருக்கி தருமோ, அது போல அல்லாஹ் நாளை மறுமையிலே அதை பன்மடங்காக பெருக்கி தரும் சொல்றோம். எவ்வளவு பேர் நன்மை பாருங்க. எது நம்ம இடத்துல இருக்கோ அது நம்மளுது இல்லை, அது நினைச்சிங்க மனசு. காசு இருக்கா நம்மளுது இல்லை, வாட்ச் இருக்கா நம்மளுது இல்லை, போன் இருக்கா நம்மளுது இல்லை, எதுவுமே நம்மளுது இல்லை, செருப்பு கூட நம்மளுது இல்லை. மௌத்தா போயிட்டே என்ன ஆகும், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் கழட்டிட்டு போய் ஒயிட் கலர் துணி ஒன்று போட்டுருவாங்க, அவ்வளவுதான், கஃன் நின்றுருவாங்க. இதுதான் வாழ்க்கை. ஆனா நாம கொடுக்குறோம் பாருங்க, என்கிட்ட இருக்கு காசு, ஒரு 100 ரூபாய் எடுத்து நான் கொடுத்துட்டேன், அது யாருது, அதுதான் இது. எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க. கொடுத்தது நம்முடையது எங்க, நாளை மறுமை. இதுதான் நிரந்தரமானது, இதுதான் உண்மையானது. நம்முடைய மரணம் வரைக்கும், நம்முடைய மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒன்றாக இந்த நன்மையான காரியங்கள் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கு, நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்கிறது. அதை நாம் அதிகமாக செய்து அதிகமாக நன்மைகள் செய்து நாளை மறுமையுடைய நாளிலே சொர்க்கத்தில் நுழையக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஆக்கிரமிப்பு புரிவானாக என பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த ஜும்மாவினுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.